விக்கிரவாண்டியில் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் யூகேஜி படித்த லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் 2 தண்ணீர் மாதிரிகளும் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்கிட கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் யூகேஜி படித்த மாணவி லியா லட்சுமி நேற்று கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரது உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கீதாஞ்சலி மற்றும் செல்வகுமார் ஆகியோர் தலைமையில் அந்த உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த உடற்கூறு ஆய்வு முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மருத்துவர் குழுவைச் சேர்ந்த கீதாஞ்சலி மற்றும் செல்வகுமார் ஆகியோர் காவல்துறையிடம் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவல் என்னவென்றால், குழந்தையின் தொண்டைக்குழி மற்றும் நுரையீரல் பகுதி, வயிறு பகுதி ஆகிய பகுதியில் உள்ள தண்ணீரும் கழிவுநீர் தொட்டியில் உள்ள தண்ணீரும் இப்பொழுது மாதிரியாக எடுக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் குழந்தை இறந்தது தண்ணீர் குடித்ததால் தான் குழந்தை இறந்திருக்கிறது என்கிற தகவலை மட்டும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னரே குழந்தை இருப்பதற்கான முக்கிய காரணங்கள் அறியப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் குழந்தை தண்ணீர் குடித்ததாலும் நுரையீரல் பகுதியில் நிறைந்திருப்பதாலும் தான் உயிரிழந்தது என்று மருத்துவர்கள் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள்.